விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் உள்ள தனியார் பருத்து ஆலை கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்திற்கு இழப்பீடு வழங்காமல் அலைக்கழித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் தேசிய காப்பீடு நிறுவனம் பருத்தி ஆலைக்கு சுமார் 9,50,00,000 ரூபாய் பணத்தை 9% வட்டியுடன் வழங்க நெல்லை மாவட்ட நுகர்வோர் ஆணையம் தீர்ப்பளித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜா, வழக்கு குறித்த முழு விவரம். வணக்கம் கனிமொழி. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் சுரேந்திரராஜா என்பவருக்கு சொந்தமானது கௌஸ்பா பருத்தி ஆலை. ஆலை வளாகத்திலே பருத்தி ஆலை கிடங்கும் இணைந்து உள்ளது. இந்த நிறுவனம் தனது ஆலை மற்றும் பருத்தி கிடங்குக்கு ராஜபாளையத்தில் இயங்கி வரும் தேசிய காப்பீட்டு நிறுவனமான நேஷனல் இன்சூரன்ஸ் மூலம் தீ மற்றும் சிறப்பு காப்பீட்டு கொள்கை கீழ் காப்பீடு செய்திருந்தது. இந்நிலையில் கடந்த 19/12/2018 அன்று பருத்தி கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டு பெரிய அளவில் சேதம் ஏற்பட்டது. இதையடுத்து பருத்தி ஆலை நிறுவனம் சார்பாக நஷ்டஈடுக்கான காசோலை கேட்டதற்கு காப்பீட்டு நிறுவனம் கோரிக்கையை தாமதப்படுத்தி பின் அதனை நிராகரித்தது. பருத்தி ஆலை நிறுவனம் சார்பில் நெல்லை மாவட்ட நுகர்வோர் ஆணையத்தில் வழக்கினை தொடர்ந்தார். பருத்தி ஆலை தரப்பில் கூறும்போது காப்பீட்டு நிறுவனம் ஆலையின் அமைப்பை நன்கு அறிந்திருந்தது மற்றும் ஆலையின் முழுமையான வளாகத்திற்கும் காப்பீடு வழங்கப்பட்டது என்றும் தெரிவித்தனர். மேலும் காப்பீட்டு நிறுவனம் அநியாய வாணிப முறைகள் மற்றும் அஜாக்கிரதையை செயல்பட்டதாகவும் குற்றம் சாட்டியிருந்தனர். இதற்கான நஷ்டஈடு, மன வேதனை மற்றும் சட்ட செலவுகள் உட்பட ரூபாய் 9.91 கோடி வட்டியுடன் இணைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நுகர்வோர் ஆணையம் 19/12/2018 அன்று தீ விபத்தால் ஏற்பட்ட நஷ்டத்திற்காக ரூபாய் 9,50,63,935 ரூபாய் தொகையை 9% வட்டியுடன் கொடுக்க வேண்டும் என தீர்ப்பளித்துள்ளார். மேலும் மன உளைச்சல் மற்றும் மனவேதனைக்காக ரூபாய் 3 லட்சம் நஷ்டஈடும் வழக்கு செலவிற்காக ரூபாய் 50,000 வழங்க வேண்டும் என தீர்ப்பினை அளித்துள்ளார். நெல்லை மாவட்ட நுகர்வோர் ஆணையத்தில் உரிய இழப்பீடு தொகையாக கோடிக்கணக்கான ரூபாயை அளிப்பதற்கான தீர்ப்பை அளித்தது மட்டுமன்றி மனுதாரின் மன உளைச்சலுக்கும் வழக்கு செலவிற்கும் சேர்த்து நஷ்டஈட்டை காப்பீட்டு நிறுவனம் தர கூறியிருப்பது நுகர்வோர்களிடையே மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்துள்ளது. கனிமொழி, தகவல்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.